தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை எடுக்க SBI வங்கிக்கு கால அவகாசம் வழங்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரவு பிறப்பித்த பிறகு 26 நாட்களாக என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். SBI வங்கியால் செய்ய முடியாத வேலையை ஏதும் நாங்கள் கொடுக்கவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாளை மாலை 5 மணிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வழங்க வேண்டும் எனவும் SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரிய SBI மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். பத்திரப்பதிவு திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் பொழுது உடனடியாக அதனுடைய விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் SBI வங்கி தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள் தங்களால் விவரங்களை சேகரித்து வழங்க இயலாது, எனவே எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரி SBI தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் SBI தரப்புக்கு நோக்கி எழுப்பியது. குறிப்பாக, நாங்கள் உத்தரவு பிறப்பித்து 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், தாக்கல் செய்ய வேண்டிய கால அவகாசம் நெருங்கிய சூழ்நிலையில் திடீரென்று மேலும் கால அவகாசத்தை நீட்டிக்க கோரியதுக்கு என்ன காரணம், நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிதானே இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான பணி, இதில் நாங்கள் புதிதாக ஒன்றை நாங்கள் கேட்டுவிடவில்லை, எனக்கு ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தரவுகளை கையாளக்கூடிய தரவுகளைத்தான் நாங்கள் தாக்கல் செய்ய கேட்கிறோம், எதற்கு கூடுதல் அவகாசம் என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார்கள். தேர்தல் பத்திர விவகாரத்தில் ஏற்படும் தவறுகளால் பெரும் குழப்பம் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், அதே போல யாரெல்லாம் பத்திரத்தை வாங்கினார்கள், அந்த பத்திரங்கள் எந்தெந்த கட்சிக்கு வழங்கப்பட்டன, எந்தெந்த வங்கி கிளைகளில் அந்த பத்திரங்கள் மூலமாக பணமாக்கல் என்பது செய்யப்பட்டது, இப்படி பல்வேறு கேள்விகள் இருப்பதால் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் நீதிபதிகள் இந்த SBI தரப்பு இந்த வாதத்தில் திருப்தி அடையவில்லை. எனவே உங்களது கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம், நாளை மாலை 5 மணி வரை உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம், அதற்குள் அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்.